ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ் vlog பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் சிபிஆர்ட்ட ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல செல் ஆஃப் வந்திருந்தது. இதுலேயே ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் லைக் தட் ரேண்டம் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன் டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 49,000 வந்துட்டு பிரேக் பண்ணி தான் மேலே 50,000 வரைக்கும் போச்சு. அது ரவுண்ட் லெவலுங்காட்டி நான் ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 2 டேஸ் கன்டினியூஸா வந்துட்டு ஒரு ஸ்மால் புல் பேக் மாரி ஒரு ஓப்பன் ஆகி மேலே பையிங் போகுது. பட் ஒரு செல்லிங் வந்துட்டு செல் ஆஃப் வந்துட்டு இதோட க்ளோஸ் ஆயிட்டிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு டூ ஆர் டை டேல இருக்கு. நாம வந்து பையிங் சைட் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம எடுத்து வைக்கிற அனாலிசிஸ் தப்பா இருந்த பட்சத்தில நம்ம நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் நம்ம தப்புன்னு ஃபெயில் பண்ணி இங்க பிரேக் டவுன் கேண்டில் குடுத்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செல்லிங் சைட் வந்துட்டு டர்ன் ஓவர் ஆயிக்கலாம். பட் நாளைக்கு ஆஸ் ஆஃப் டுமாரோ நம்ம பையிங் சைட் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டா இல்ல கேப் அப் ஆச்சு அப்படின்னா பையிங்க்கான சினாரியோ இருக்கு. கேப் டவுன் ஆயிட்டு இந்த லெவல் 49,000 பிரேக் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ட்ரேட் ஆனா மட்டும் தான் 49,800 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆனா மட்டும் தான் அதுக்கப்புறம் செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? இதான் சிம்பிள் அனாலிசிஸ். நான் வந்து இத உங்களுக்கு 5 மினிட்ஸ் சார்ட்ல சொல்றேன். அம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 49,230 ஆம் ஐ திங்க் 3ன்னு நெனைக்கிறேன். 49,231ல இருக்கு. ஓகேங்களா? க்ளோசிங் பிரைஸ் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம் பிவிசி இஸ் ஈக்குவல் டூ 49,231. ஆம் இப்ப வந்துட்டு நம்ப ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை, இது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ. நான் வந்து ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆம் ஒன் செகண்ட். அப்புறம் டுமாரோ சிபிஆர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டெய்லிய தூக்கிட்டு டுமாரோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவ தூக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த ரேஞ்சில ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பையிங் பிரைஸ் ஆக்ஷன் வந்து நீங்க பார்க்கணும். டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன். அது பார்த்தீங்கன்னா, மேபி இந்த 49,050 வரைக்கும் டச் பண்ணிட்டு கூட போலாம். பட் பையிங் பிரைஸ் ஆக்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. எஸ்1 பிரீச் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் பையிங் பிரைஸ் ஆக்ஷன் கிடைக்குது அப்படின்னா, சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா டபிள்யூ, நீங்க வந்துட்டு பையிங் எடுக்கலாம். டார்கெட்ஸ் வந்து ஹையர் டார்கெட்ஸ், பிக்கர் டார்கெட்ஸ் லைக் 49,900 வரைக்குமே கன்ஃபார்மா போகுங்க நாளைக்கு மார்க்கெட்டு. ஏன்னா டூ ஆர் டை லெவல்ல இருக்கனால. அதே மாரி கேப் அப் ஆகுது ஸ்லைட்டா 49,400, 380 அந்த ரேஞ்சில ஆனாலும் க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் ஒரு புல் இழுத்துட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு மார்க்கெட்டு. அது பார்த்தீங்கன்னா 49,100. ஸோ அது வரைக்கும் ஒரு புல் இழுத்துட்டு, அப்புறம் பையிங் கண்டிப்பா வந்துட்டு சஸ்டெயின் ஆகி மேல நல்ல ஃபாஸ்ட் மொமெண்டம் நாளைக்கு தரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இதுக்கு மேல செல் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா மார்க்கெட்ட, அவங்கலாம் வந்துட்டு அவங்களோட பொசிஷன க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு பையிங்க்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா அமையறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இது எல்லாம் இல்லாம கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 49,100 இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துலேருந்து கேப் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டு எஸ்1 பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சப்போஸ் மார்க்கெட் வந்து எஸ்1ட்ட வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் செல்லிங் ட்ரேட் நீங்க என்ட்ரி குடுக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் நீங்க வந்துட்டு செல்லிங் ட்ரேட் என்ட்ரி குடுக்காதீங்க. எஸ்1 பிரேக் பண்ணி லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆனா மட்டும் செல்லிங் போங்க. அப்படி இல்லாம செல்லிங் கண்மூடித்தனமா பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏதோ நெகட்டிவ் கேண்டில் வருதுங்கிறதுக்காக வித்தின் ரேஞ்ச்குள்ள இருக்கும்போது செல் பண்ணிடாதீங்க. அதாவது எஸ்1 ப்ரீவியஸ் டே லோக்குள்ள இருக்கும்போது செல் பண்ணாதீங்க. சிம்பிள் அனாலிசிஸ் தான். ஃப்ளாட் அண்ட் கேப் அப்க்கு பையிங் ட்ரேட் பாருங்க. சப்போஸ் கேப் டவுன் ஆகி இந்த 100க்கு கீழ க்ளோஸ் வச்சு மார்க்கெட் வந்து லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் பண்ணா மட்டும் தான், அப்ப கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். 49,900 வரைக்கும். அத பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் குடுத்து லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் செல்லிங் ட்ரேட்க்கு ஆஃப் பண்ணுங்க. இதான் நாளைக்கான அனாலிசிஸ். சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா வச்சுக்கோங்க. மார்க்கெட் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் லெவல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். புரியாதவங்க இன்னொரு தடவ ரீப்ளேல வீடியோ கேட்டுக்கோங்க.
நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா மார்க்கெட் அனலைஸ் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா ரிஸ்க் இஸ் ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்றீங்களோ, அப்பதான் உங்களால வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ மறக்காம ஒரு தடவைக்கு 2 தடவ மார்க்கெட் அனலைசிஸ் பாருங்க. உங்களோட பிளான எழுதி வைங்க. ரிட்டன் பிளானா. அப்பதான் உங்களால வந்துட்டு ஞாபகம் வச்சு நாளைக்கு ட்ரேட் பார்க்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட்ல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ தட் ட்ரேடிங் பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது டிமேட் அக்கவுண்ட் புதுசா ஓப்பன் பண்ணணும்னா, கீழ வந்து அப்ஸ்டாக்ஸ் அப்புறம் ஜெரோடாவோட ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். போய் அதில மறக்காம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன் கண்டிப்பா ட்ரேடிங் பத்தி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். மோடி நோ விளாக்ல பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.